மக்களுக்கும் இயற்கைக்கும் சேவை செய்யக்கூடிய நல்ல உள்ளத்துக்கு நம்ம துணை நிற்கணும். அவங்களுக்கு எப்பவுமே நம்மளுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களும் ஒரு மன நிறைவு அடைவாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம துணை நிற்கலையானா நம்மளாம் என்னங்க மனிதர்கள்? லாரியும் மண் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த லாரியில் மண் ஏற்றி 6 யூனிட் லாரியில் மண் ஏற்றி திருமுருகன் அப்படின்னு அந்த லாரியில் எழுதியிருக்கு. அந்த லாரியில் ஒரு ஸ்டிக்கர் நகராட்சி பணிகளுக்காக அப்படின்னு ஒரு லேபிளும் ஒட்டியிருக்காங்க. சரி, அந்த லாரியை ஃபாலோ பண்ணி போயிருக்கப்போ பட்டுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் இருக்கிற விவேகானந்தர் நகரில் ஒரு பிரைவேட் இடத்துல ஏற்கனவே ஒரு 3-4 லோடு மண் கொட்டியிருக்கு. அந்த இடத்துல மண்ணை கொட்டியிருக்காங்க. அது பிரபு கேட்டிருக்காப்ல, என்ன எதுக்கு இங்கே மண்ணை கொட்டுறீங்க, எதுக்கு மண் எடுத்து விற்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் அந்த லாரி இவரையும் இவர் கூட அந்த பாண்டிங்கிறவரையும் மோதுற மாதிரி வந்துட்டு அப்படியே உண்மையில ஃபாஸ்ட்டாக போய் எஸ்கேப் போயிட்டாங்க. திருப்பி நாங்கள் வந்து பார்த்தப்போ நேற்று நைட்டு இங்கே அந்த லாரி ஹிட்டாச்சி எல்லாமே இருந்துச்சு. இப்போ காலையில் இங்கே வந்து பார்க்குறப்போ எந்த அறிகுறியுமே இல்லை. இங்கே அந்த ஹிட்டாச்சியும் இல்லை, இத்தனை நாளாக அந்த ஹிட்டாச்சி இல்லை, இவ்வளோ நேரம் மண் எடுத்து வெளியில் போயிட்டு அந்த லாரியும் இல்லை. ஏற்கனவே மண் லோட் பண்ணி வச்சிருந்த அந்த அறந்தாங்கி சாலையில் இருக்கிற விவேகானந்தர் தெருவில் போய் பார்த்தா அங்கே மண்ணை வந்து அப்படியே நிரவி வச்சிருக்காங்க. எந்த ஒரு ட்ரேஸ், எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல். என்ன மாதிரி மனநிலை அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இதே நேரத்தில் இங்கே நகராட்சி பொறுப்பில் இருக்கவங்க கேட்டால் அப்படியா மண் எடுத்து வைக்கிறாங்களா, அந்த லாரி நீங்கள் பிடிக்கல அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்றாங்க. இப்போ நாங்கள் உரிய அனுமதி பெற்று வேலை பார்க்குற எங்ககிட்ட அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, அவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போறீங்க. இப்போ பட்டுக்கோட்டையில் முக்கியமான இடத்துல இவ்வளோ நாளாக ஒரு மண் திருட்டு நடந்துட்டு இருக்கு, மண் வித்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கீங்க, எந்த மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை நகராட்சியில் இருக்கவங்க. ஸோ அதே நேரத்தில் ஒரு ஏரி குளங்கள் சீரமைக்கிற பணியை எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். இதில் இளைஞர்கள் முன்னெடுத்து பண்ணுறப்ப அவங்க அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் தாண்டி ராஜபிரபு மாதிரி யார் வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருக்க ஏரி குளத்தை சரி பண்ணா போகும் அப்படின்னு வரப்ப இந்த மாதிரி நீங்க கொலை பண்ண பாத்தீங்க, காலி பண்ண பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. ரொம்ப எப்படி அதை சொல்றது, சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கஷ்டமான சூழ்நிலை இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களை தள்ளி இருக்கீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க, பார்த்துட்டே இருங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நேற்று இங்கே வேலை பார்த்த லாரி இல்லை, ஹிட்டாச்சி இல்லை, நாளைக்கு நாங்களும் இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் வந்திருக்கு. தயவு செஞ்சு தமிழக முதல்வர்கிட்ட நாங்கள் விரும்பி கேட்டுருவோம். இங்கே இந்த பட்டுக்கோட்டையில் என்ன நடந்துச்சு, இந்த மண்ணை என்ன பண்ணாங்க, எப்படி விட்டாங்க, ஏன் இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க, விசாரிங்க. ராஜபிரபு மாதிரி ஆளுங்க